இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை 5 நிமிஷம். ஏன்னா அது என்னைக்குமே 5 நிமிஷமா இருக்காது. 5 நிமிஷம் வந்தா வந்துட்டேன். அப்போதுலேயே 5 நிமிஷம் தான் சொன்னேன். என் தோழியோட தோழிக்கு கல்யாணம், அந்த தோழிக்கு மெஹந்தி போடுறதுக்காக என் தோழியோட கிளம்பி நான் போறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 5 நிமிஷம்னா 1/2 மணி நேரம் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் மீசல்லையே நாங்க ரீச் பண்ணோம். நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் போனேன். ஏன்னா நம்ம தோழியே கொஞ்சம் அப்படி அவங்க ஃப்ரெண்டு இப்படி இருப்பாங்களோன்னு பயந்துட்டே போனேன். ஆனா அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாத்தையும் நம்ம பொறுப்புலேயே விட்டுட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நேம் மட்டும் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே எழுதி நல்ல டிசைனா போட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு விட்டும் போதெல்லாம் பரிமாறி பாசமா இருந்தா, இவ்வளவு பாசமா இருக்கிறனால நல்ல பொண்ணுலாம் நினைச்சிடாதீங்க. சண்டைன்னு வந்தா பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. நம்ம கூட படிச்சுட்டு இருந்ததுக்கெல்லாம் ஒரு குழந்தை, அந்த குழந்தை நமக்கு கமெண்ட் பண்ணுது. நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி எல்லார் கூடயும் பேசிக்கிட்டே நம்ம மெஹந்தி போட்டோம். எவ்வளோ நேரம் எடுத்தேனே எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ரொம்ப நேரமாக போட்டேன்னு மட்டும் ஞாபகம் இருக்கு. இதுக்கு சிம்பிளான டிசைன் போட சொன்னாங்க, அதையுமே போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதே மாதிரி உங்களோட ஃபங்க்ஷனுக்கு மெஹந்தி போடணும்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். பாய்.